வணக்கம் and welcome to your favorite show அழைக்கலாம் சமைக்கலாம். 3 நாள் கேப் விட்டாச்சு. பல பேர் சமையல்ல நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது மிச்சம் இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. திரும்ப வந்தாச்சு. மண்டே 1 o'clock ஆயிட்டோன்னே நீங்களாம் தயாரா இருப்பீங்க. வீட்டில் டிவி ஆன் பண்ணிட்டு நிறைய குறிப்புகள்லாம் எழுதி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் தயாராக இருக்கிறதோட கூட ஒரு ஃபோனையும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445969438. சமையல் பற்றி பழைய டவுட்ஸ்லாம் கிளியர் பண்றதுக்காக ஷெஃப் பிரகாஷ் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஓகே ஷெஃப், 3 நாள் நிறைய ரெஸ்ட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த 3 நாள் என்ன வித்தியாசமா நீங்க சமைச்சு சாப்பிட்டீங்க? வித்தியாசம்னு ஒன்றும் இல்லைம்மா, எப்பொழுதும் வேலை. இன்னைக்கு வந்து தமிழ் நியூ இயர் இல்லை, அதனால வித்தியாசமான ஒன்றும் சமைக்கல. ஓகே, தமிழ் நியூ இயர்க்கு எப்படி போல பாயாசம் வடை அது மாதிரி சமைச்சு சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே ஷெஃப். சமையல்ல வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது டிஃபன் ஐட்டம். ஏன்னா இன்ஸ்டன்ட்டா சமைக்க முடியும், கொஞ்சம் வெரைட்டியாகவும் சமைக்க முடியும். ஆனா சட்னி இங்கே ரிப்பீட்டடா பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, இது மாதிரியான சட்னிகள் தான் வீட்டில் செய்வாங்க. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக டிஃப்ரெண்டான சட்னி சொன்னீங்கன்னா அப்படியே டேஸ்ட்டாக கேட்டுகிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சீசன் மாங்காய் சீசன். ஸோ மாங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன். மாங்காய் சட்னி வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சட்னி என்ன சட்னி? எனக்கு ரொம்ப பிடிச்சது வேர்க்கடலை சட்னி. அதுவும் வேர்க்கடலையில் மாங்காய் வச்சு எங்கள் அம்மா அரைப்பாங்க, அம்மியில் அரைப்பாங்க. அது பொதுவாக எங்கள் அம்மா அரைக்க மாட்டாங்க. எங்கள் பெரியம்மா ஊருக்கு போனோன்னா அப்படியே மாங்காய் வச்சு அரைப்பாங்க ஆந்திரால. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். வெறும் சட்னியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய டிஃப்ரெண்டான சட்னி எங்க பெரியம்மா அரைப்பாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம மாங்காய் சட்னி எப்படி செய்யறதுங்கிறத நான் சொல்லிடுறேன். மாங்காய் சட்னி பார்த்தீங்கன்னா மாங்காய் தான் அதிகமாக இருக்கணும். தேங்காய் வந்து அதோட பங்கு கம்மியாக இருக்கணும். அதை விட கம்மியாக வந்து வெங்காயம். ஒரு மாங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெங்காயம், அரை மூடி தேங்காய் அந்த அளவில் சேர்த்துங்க. இதுக்கு வந்து ஹைலைட்டு இந்த மாங்காய்க்கு வந்து காஷ்மீரி சில்லி வச்சு அரைச்சிங்கன்னா இந்த மாங்காய் சட்னி வந்து சோப்பு கலரில் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாமே மாங்காய் எடுக்கிறீங்க, தோலை எடுத்துருங்க. தோலை எடுத்துட்டு சீவு கட்டையில் சீவிடுங்க. தேங்காயை வெள்ளையாக திருவிக்குங்க. வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு அரைக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது. கொரன்னு அரைச்சிட்டு அதுலேயே உப்பு பார்த்துருங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த சைடில் இருக்கட்டும். இந்த சைடில் ஒரு பாத்திரத்தை எடுங்க. நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா இந்த மாங்காய் சட்னிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய், கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இது எல்லாமே வதக்கிட்டு அதை இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இது கொடுக்கும்போது ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை பாகு சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்காமா அப்படின்னு கூட கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாங்காய் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நல்லா கிளி மூக்கு மாங்காவாக எடுத்தீங்கன்னா அது ஒரு தனி ருசி. குழந்தைங்களுக்குலாம் அந்த மாங்காய் கலராகவும் இருக்கிறதுனால பிடிக்கும். ஸோ இந்த மாங்காய் தான் செய்ய போகிறேன்னு காமிச்சு சமைங்க. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. தொடர்ந்து ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க தாராபுரத்துல இருந்து செல்வி கால் பண்றேங்க மேடம். செல்வி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செல்வி. லஞ்ச் என்ன வீட்ல? வீட்ல சாம்பார் ரசம். ஓகே, சாம்பார் ரசம். தொட்டுக்க சைட் டிஷ்? சைட் டிஷ் எதுவும் பண்ணலங்க மேடம். அப்படியா, சிம்பிளா முடிச்சிட்டீங்க. ஆமாங்க. சரி, ஓகேம்மா. இப்போ ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருக்காங்களா? வித்தியாசமா சமைச்சாதானே பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. லீவ்ல எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க மேடம். அதனால நீங்க தனியா சந்தோஷமா இருக்கீங்க வீட்ல. அப்படி இல்லைங்க. சரி, ஓகே. இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? டவுட் எங்களுக்கு ரசகுல்லா எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க மேடம். ஓகே, ஃபைன். தொடர்ந்து பேசலாம். ஷெஃப் பிரகாஷ் இருக்காரு. வணக்கம்மா. ஹலோ, வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சரி சரிங்க. சொல்லுங்கம்மா, ரசகுல்லா எப்படி செய்யணும் வேணுமாவா? ஆமாங்க சார். சரி, உங்களுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க சார். சரி நான் சொல்கிறேன், கவனிங்க. ரசகுல்லா பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் வந்து அந்த பன்னீரை நீங்கள் வீட்டிலே செய்யுங்க. ஒரு 2 லிட்டர் பால் வாங்குங்க. பால் வாங்கி ஒரு பாத்திரத்தில் இப்போ பாலை போட்டு ஒரு கொதி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து எலுமிச்சம் போடலாம், இல்லைன்னா வினிகர் ஊற்றலாம். அது தயிர் ஆகிடும். அந்த தண்ணியை மேலாம்பில் ஒரு மஸ்லின் கிளாத்துன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா காட்டன் கிளாத்தில் அதை நல்லா வடிகட்டிட்டு அது நல்லா புளிஞ்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியே இல்லாமல் சேர்த்தா தான் இந்த ரசகுல்லா உடையாமல் வரும். ஃபஸ்ட்டு டிப்ஸு. 2வது டிப்ஸு, இதை நீங்கள் நல்லா மாலிஷ் பண்ணணுன்னு சொல்லுவாங்க. நல்லா வந்து பிசையணும். நல்லா மைதா மாவு, இந்த கோதுமை பரோட்டா எல்லாம் செய்கிறோம்ல, அதை மாதிரி நல்லா
நல்லா மாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு நீங்கள் வந்து இப்போ ஜீரா தண்ணி, அதாவது பாத்திரம் தண்ணி சுகர் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த சுகர் கரைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து அந்த தண்ணியில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திக்கான சுகர், அதாவது இன்னொரு சுகர் சிரப்பில் போட்டுட்டு நீங்கள் ஒரு டின்னில் வச்சுக்கிட்டிங்கன்னா இல்லை ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கிடமா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஷெஃப். ஒரு சிலர் வந்துட்டு இதை கொதிக்கிற தண்ணியில் இதையும் கொதிக்க விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொதிக்க விடலாமா இல்லை போட்டு உடனே எடுத்துடலாமா ரசகுல்லாவை? ரசகுல்லாவை நல்லா அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அப்படி எடுத்துட்டா ரொம்ப நல்லது. ஆமாம் ஆமாம். அப்போ தான் வந்து எதுக்கு நான் அந்த கொதிக்கிற தண்ணியில் போட சொல்கிறேன்னா, அந்த கொதிக்கிற தண்ணியில் போடும்போது அந்த சுகர் வந்து அந்த பன்னீரை வந்து அப்சர்வ் பண்ணும், ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ரசகுல்லா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? யாஸ்மின் தெரசா. ஹலோ, யாஸ்மின் தெரசா ஃப்ரம் திருச்சி. ஓகே ஃபைன். எப்படி இருக்கீங்க? திருச்சி. ஓகே, டபுளா ஆன்சர் சொல்றீங்க. நல்லா இருக்கும். சரிங்க, டிவி பார்த்து பேசுறீங்கன்னு கிளியரா தெரியுது. டபுளா தான் ஆன்சர் பண்றீங்க. டிவி பார்க்காதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ஹலோ, வணக்கம், லைன்ல தானே இருக்கீங்க? முட்டை குழம்பு எப்படி செய்யறது? சரி ஓகே, அடுத்த முறையாவது கால் பண்ணீங்கன்னா டிவி பார்த்து பேசாதீங்க, சரியா? ஹலோ, முட்டை சரிங்க, முட்டை குழம்பு கண்டிப்பா சொல்றாங்க. முட்டை குழம்பு எப்படி செய்யறது? பாவம் அந்த பொண்ணு டபுளா கேட்டாங்க, அதுக்காக சொல்லுங்க. வெயில் அதிகமாக அடிக்கிறதுல இதெல்லாம் இது கனெக்ஷன் கூட இதுவாக இருக்கும். நான் சொல்கிறேன் முட்டை குழம்பு எப்படி இருக்கு. முட்டை குழம்பு பார்த்தீங்கன்னா, முட்டை குழம்பு வந்து முட்டையை உடச்சி ஊற்றியும் பண்ணலாம், இல்லை பாயில் பண்ணி அதில் போட்டு பண்ணலாம். எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தை எடுங்க, எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு தாளிச்சிங்க முட்டைக்கு. ஏன்னா அந்த மஞ்சக்கரு வந்து செரிமானத்துக்காண்டி நான் சோம்பு தாளிக்க சொல்கிறேன். சோம்பு அதிகமாக, ஜீரகம் கம்மி, அந்த அளவில் தாளிச்சிட்டு வெங்காயம் வந்து நைஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இது நல்லா வெங்காயம் தெரியக்கூடாது, அந்த அளவில் இது நல்லா ப்ரௌன் பண்ணிடுங்க. ப்ரௌன் பண்ணதுக்கு அப்புறமா தக்காளி வந்து 2 தக்காளி வந்து நல்லா தண்ணியாக அரைச்சி வச்சுங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா தண்ணியாக இருக்கும். இந்த குழம்பு சில பேர் வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா போட்டு வதக்கிடுறாங்களா, அதனால் அந்த குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் திரியாக இருக்கும். அதனால சொல்கிறேன், தக்காளிலாம் அரைச்சி போட்டிங்கன்னா அந்த குழம்பு நல்லா திக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். பாத்திரம், எண்ணெய், சோம்பு தாளிச்சிட்டு வெங்காயம் தாளிச்சோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் வந்து வெள்ளையாக திருவி வச்சிங்க. அதாவது தோல் இல்லாமல் வெள்ளையாக திருவி சொல்கிறேன். அது கூட வந்து முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சிங்க. அப்போ தான் நல்லா கிரேவி நல்லா திக்காக வரும். அந்த கிரேவி இதில் ஊற்றுங்க. அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கீங்களா, அதை இது கூட ஊற்றுங்க. நல்லா கொதிக்க விடுங்க, ஆயில் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு முட்டை வேணுன்னா அதில் அவிச்ச முட்டையை போடுங்க, இல்லை முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த கொதி வரட்டும். அதுக்கப்புறமா மூடிடுங்க. இறக்க போகும்போது கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த முட்டை குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. அழைக்கலாம் சமைக்கலாம். சமையல் பார்த்தோன்னா பல டவுட்ஸ் இருக்கும். எல்லா டவுட்ஸுமே டக்குன்னு கிளியர் பண்ணுறதுக்காக செஃப் பிரகாஷ் காத்துட்டு இருக்காரு. ஆனால் செஃப், இந்த மாதிரி வீரமான மீசையெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு பெரிய கத்தி சண்டை இல்லைன்னா வந்துட்டு சிலம்பம் இது மாதிரிலாம் கற்றுட்டு இருப்பீங்கன்னு நினச்சா செஃப் இப்படி வந்திருக்கீங்க. எப்படி இந்த பயணத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த பார்த்தீங்கன்னா மீசை வந்து நான் இப்போ தான் வச்சுருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து மீசைலாம் இருக்காது. நம்ம பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் வச்சுருக்கீங்களா, அங்கெல்லாம் மீசை இருக்காது. என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும் மீசை, அதனால மீசை வச்சுருக்கேன். எவ்வளோ ஸ்வீட்டான பர்சன் பார்த்தீங்க. இந்த பதிலுக்காகவே என்ன சொல்கிறது, நிறைய ஃபேன் ஃபாலோயிங் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். செஃப், தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் சீர்காழியிலேருந்து சேனாவதி பேசுறேம்மா. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீங்க எத்தனை வருஷமா சமைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆகுது. 35 வருஷமா சமைக்கிறேன். அப்படியா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சமைக்க கத்துக்கிட்டீங்களா? ஆமாமா ஆமா. ஓகே, யார் சொல்லி கொடுத்தது, அம்மாவா உங்க மாமியாரா? நான் அம்மா செஞ்சு ஞாபகம் வச்சுதான் நான் ஒன்னொன்னா செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே ஓகேம்மா. நீங்க எது சூப்பரா சமைப்பீங்க? ஓரளவுக்கு சமைப்பேன். இல்ல, ஏதாவது ஒண்ணு பெஸ்டா சமைப்பீங்கல்ல, நீங்க தன்னடக்கமா பேசுறீங்கன்னு புரியுது. நான் சாம்பார் தான் எனக்கு நல்லா வைக்க தெரியும். சரிம்மா, ஓகே ஓகே. இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? சார்ட்ட வத்த குழம்பு தான் கேட்கணும். ஓகே, வத்த குழம்பு எப்படி வைக்கணும்னு சார்ட்ட கேட்கணும். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். ஷெஃப் பிரகாஷ் இருக்காரு. வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கம்மா. வத்த குழம்பு எனக்கு எப்படி என்ன சரியாவே வர மாட்டேங்குது சார். என்ன சரியா வரலன்னு சொல்லுங்களா, நான் சொல்றேன், சரியா சொல்றேன்.
எனக்கு இந்த வத்த குழம்பு இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் வைப்பாங்கல்ல, சரிம்மா சரி சரி அது மாதிரி சரி. வரும். நான் சும்மா வீட்டுல வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் நிறைய போட்டு வைப்பேன். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். சரிம்மா சரி நான் சொல்கிறேம்மா. சரி. எனக்கு புரிஞ்சிச்சு. சரி நான் இப்போ சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வத்த குழம்பு வந்து தண்ணியாக வச்சிடுறாங்க. சில பேர் கொஞ்சம் திக்காகவும் வைக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டியது வத்த குழம்பு கொஞ்சம் கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். ஒரு கரண்டி தான் வைப்பாங்க, அதை நிறைய சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒன்று அதுக்கு வந்து நீங்கள் வத்த குழம்பு வைக்கிறபடியே வைங்க. வச்சுட்டு அதில் வந்து தேங்காவை நல்லா திக்காக அரைச்சிங்க, நைஸாக அரைச்சிங்கன்னு சொல்கிறேன். வெள்ளையாக தேங்காய் திருவுனது, அது கூட வந்து எள்ளு, முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் வத்த குழம்பு வச்சுட்டு லாஸ்ட்டாக இதை வந்து இந்த அரவை அரைச்சிருக்குங்களா தேங்காய், முந்திரி பருப்பு, எள்ளு இதை வந்து அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு பாருங்கள். கல்யாண வீட்டில் சாப்பாடு அந்த குழம்பை விட நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு பாத்திரத்தை எடுங்க, நல்லெண்ணெய் தாளிச்சிங்க, கடுகு, ஜீரகம், வெந்தயம், சின்ன வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிடுங்க. அதிலே வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தக்காளியை 3 தக்காளி நல்லா தண்ணியோடு அரைச்சி வச்சுட்டு அதையும் இது கூட போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் புளி சேர்த்துங்க, நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் வத்த குழம்புல வந்து இந்த கொத்தரங்காய் வத்தல், மாங்காய் வத்தல், சுண்டக்காய் வத்தல், இந்த வத்தலெல்லாம் அதில் கூட போட்டிங்கன்னா அந்த வத்தல் எப்போ சேர்க்கணும் அப்படின்னா இந்த மசாலாலாம் ரெடி ஆகிடுதுல, எண்ணெய் மேலே வந்துடுது பாருங்கள். அந்த டயத்தில் நீங்கள் வந்து இந்த கொத்தரங்காய் வத்தல், மாங்காய் வத்தல், இந்த சுண்டக்காய் வத்தல் இதெல்லாம் வந்து தண்ணியில் அலசிட்டு, அதாவது உப்பு இருக்கும் அதனால் சொல்கிறேன், நல்லா ஊற வச்சுட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்க்கலாம். அது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு எப்படின்னா இதை நல்லா அலசிட்டு தண்ணியே இல்லாமல் வடிகட்டிட்டு அதை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா இது வந்து லாஸ்ட்டாக போடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வத்த குழம்பு. இந்த எண்ணெயெலாம் அந்த வத்தக்கள் போடுறீங்களா, அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இது கூட போடுங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூளும் கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெஜிடேரியனுக்கு எப்பயுமே பெருங்காயத்தூளை லாஸ்ட்டாக சேர்த்து பாருங்கள், அதோட மனமே அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வத்த குழம்பு அந்த பேர்லேயே இருக்கு, நல்லா வத்தணும் சுண்டணும் அப்படி குழம்பு, அப்போ தான் திக்காக சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கால் பண்ணி சொல்லுங்கம்மா. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இந்த அழைக்கலாம் சமைக்கலாம் சமையல் பற்றி பல டவுட்ஸ் பல பேர் கேட்கறதுக்காக காத்துட்ருக்காங்க. ஷெஃப், இந்த வத்த குழம்பை பற்றி சொன்னீங்க, அதுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக சட்னி அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சட்னிக்கு வந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு தொகையல் வைப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான தொகையல், பருப்பு தொகையலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு தேங்காய் தொகையலாக இருக்கலாம், ஒரு வித்தியாசமான தொகையல் சொல்லுங்கள். பருப்பு துவையல் சொல்கிறோம். பருப்பு துவையல் பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து இப்போ சாதம்லாம் கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்களா, வெளியில் போகும்போது இந்த பருப்பு துவையலை எடுத்துகிட்டு போவாங்க. இந்த பருப்பு துவையல் கூட எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்க்காம நான் வந்து இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு பேசிக்ஸ், அதாவது ஆரம்ப நிலைக்கு தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். சமைக்க போகும்போது நான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக சொல்கிறேன். அப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும், இவர் என்ன எப்போயுமே பேசிக்லாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிறது மாரி வேணாம். நான் பேசிக்கை கற்றுங்க, அதுக்கப்புறம் நான் டிஃபிகல்ட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக பாசிப்பருப்பு எடுத்துங்க, எண்ணெயே இல்லாமல் வறுத்துங்க. வறுத்துட்டு அது கூட வந்து தேங்காய், கொஞ்சமாக வந்து பூண்டு சேர்த்துங்க. கொஞ்சமாக வந்து காரத்துக்கு வந்து சிவப்பு மிளகா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சிவப்பு கலரில் இருக்கும், அதாவது காஷ்மீரி சில்லின்னு சொல்கிறேன்னு அந்த மிளகா. இல்லை எனக்கு சிவப்பு மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா சேர்த்துங்க. இது எல்லாமே பாசிப்பருப்பை எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கணும், அவ்வளோதான். பாக்கி எல்லாமே தனித்தனியாக, அதாவது ஒன்றா போட்டு அரைக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் திரும்ப வதக்கணும் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இதுமாரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பை வதக்குறீங்க, எண்ணெயே இல்லாமல் வறுத்து எடுத்துங்க. அது கூட தேங்காய், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கொத்தமல்லி, புளி, கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு தாளிங்க. எப்பவுமே வந்து சட்னி வந்து தாளித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயில் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை தாளித்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சட்னிங்களும் தொட்டு சாப்பிட்லாம். இதை வந்து நல்ல சுடு சோதத்தில் இதை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சுட்ட அப்பளத்து கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, கேட்கும் போதே அமிர்தமாக இருக்குது. பல பேருக்கு ஜுரம் வந்துச்சுன்னா வெறும் தொகையில் மட்டும் தான் தருவாங்க, மற்ற எந்த சைட் டிஷ்மே இருக்காது. அந்த தொகையில் அப்போ டேஸ்ட் சாப்பிடும் போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த தொகையில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருச்சியிலேருந்து கால் பண்ணுறோம். ஓகே, உங்கள் பேர்? ஈஸ்வர். ஈஸ்வர், எப்படி இருக்கீங்க? குட். ஓகே ஈஸ்வர், சமைப்பீங்களா? ஓரளவு தெரியும். இட்லிக்கு கடப்பா எப்படி செய்யறது? ஓகே ஃபைன். ஓரளவுக்கு தெரியும்னு சொன்னீங்களா, அந்த அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எது நல்லா சமைப்பீங்க? சும்மா தோசை இட்லி. சும்மா தோசை இட்லி, அவ்வளோதான். ஹலோ ஓகே, ஒரு இட்லி பற்றி கேட்டிருக்காரு, தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
ஹலோ, அவர் இணைப்பில் இல்லை, தொடர்ந்து பேசலாம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கடப்பா வந்து ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன், அதாவது ஒரு பேசிக் மெத்தோட சொல்கிறேன். கடப்பா செய்யறதுக்கு கடப்பா எப்படி செய்யணும் அப்படின்னா, பாசிப்பருப்பில் இது செய்யணும். இது வந்து கும்பகோணத்தில் ரொம்ப ஸ்பெஷலான இது கடப்பா. இது பாசிப்பருப்பை வந்து நல்லா மசியும்படியாக நல்லா வேக வச்சு எடுத்துங்க. இது இந்த சைடில் இருக்கட்டும். இந்த சைடில் வந்து தேங்காய், உடச்சக்கல்ல, அது கூட பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஒன்றாவே அரைச்சிங்க. அரைச்சிட்டு இதை அது கூட இந்த தால் கூட போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு தாளிப்பு வந்து நம்ம சாம்பாருக்கு எப்படி தாளிப்போம், கடுகு, ஜீரகம், வெந்தயம், அதேமாரியை தாளிச்சுட்டு இதில் நெய்யில் தாளிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் தாளிச்சுட்டு இதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு இறக்க போகிறதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கடப்பா. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃபைன். இது காரமா கொஞ்சம் தேவைன்னா காரத்துக்கு வேற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துலாம், பட்டை மிளகாய் சேர்க்கக்கூடாது. இந்த கடப்பா பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். இதை நீங்கள் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு கூட சிவப்பு கலரில் கூட ஆக்கிக்கலாம், இல்லை மஞ்சள் கலர் கூட. கடப்பா வந்து பார்த்தீங்கன்னா நான் கும்பகோணத்துலலாம் எப்படி கொடுப்பாங்க, வெள்ளையாக தான் கொடுப்பாங்க. ஓகே ஃபைன். ஒயிட் கலர் சாம்பார் சொல்லலாம். ஓகே, பல சுவாரஸ்யமான ரெசிபிஸ்லாம் ஷெஃப் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு கூட சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு யுவர் ஃபேவரட் ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம். இன்னைக்கு ஃபுல்லாக சட்னியை பற்றி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த வாரம் ஃபுல்லாக வித்தியாசமான சட்னி சொல்ல போறாரு. வெறும் தேங்காய் சட்னி, உடச்சக்கல்ல சட்னி இதெல்லாம் தாண்டி பல சட்னிஸ் இந்த வாரம் நீங்கள் கற்றுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் பல காலர்ஸ் கால் பண்ணி பல டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. குட் ஆஃப்டர்நூன். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம் நான் இங்க வந்தவாசியில கீழ்கொடுங்காலூர்ல இருந்து ஸ்வப்னான்றவங்க பேசுறேன் மேடம். ஸ்வப்னா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஸ்வப்னா. இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? மேடம் நான் தொடர்ந்து பாத்துட்டு இருப்பேன். இன்னைக்கு எக்ஸைட்டா போட்டேன், லைன் கிடைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்களா? நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன் மேடம், ஆனா விட்டுட்டேன். உங்க ப்ரோக்ராம் கண்டிப்பா பாப்பேன். ஓகே ஓகே. எதுக்கும் எக்ஸைட்டா போடலான்னு போட்டேன், லைன் கிடைச்சிருச்சு மேடம் இன்னைக்கு. சரி, ஓகே. தொடர்ந்து ப்ரோக்ராம் பாக்குறீங்கல்ல, ஷெஃப் சொன்னதுல இந்த ரெசிபி சூப்பரா இருந்துச்சு, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்னா என்ன ரெசிபி சொல்வீங்க? ட்ரை பண்றேன் மேடம். எங்களுக்கு அந்த அளவுக்கு குவான்டிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சரியா வராத மாதிரி இருக்கு மேடம். ஓகே ஓகே ஃபைன். ஓகே, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? மேடம் இப்ப சட்னி பத்தி கேட்கணும் மேடம். இந்த வெங்காயம் தக்காளி கார சட்னின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அந்த சட்னி இன்னும் ஏதாவது ஒரு 2 டிஷ் செய்யணும் மேடம். எங்க வீட்டுல எது செஞ்சாலுமே சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேன்றாங்க. நல்லா இல்லன்னு சொல்றாங்க மேடம். செஃப் இனிமே அப்படி சொல்ல மாட்டாங்க. ஷெஃப் சொல்ற சட்னியை கேட்டு அசந்து போயிடுவாங்க. வணக்கம்மா. மேடம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்க ப்ரோக்ராம் தொடர்ந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷமா. சொல்லுங்கம்மா. சார் எனக்கு ஒரு 2-3 சட்னி டிஃபரெண்டா சொல்லிட்டாங்க சார். இந்த கார சட்னி, டிஃபனுக்கு ஏத்த மாதிரி புதினா சட்னி அதெல்லாம். சரி நான் சொல்றேன். இப்போ ஒரு சட்னி சொல்றேன், ஈஸியான சட்னியா இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும், ஆண்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நான் சொல்றேன். நான் ஓகே சார். ஓகே சார், சொல்றேன், கவனிங்க. ஓகே சார். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சட்னி வந்து அப்படியே பச்சையாவே எல்லாமே அரைக்கணும். அதாவது வதக்கிட்டு அரைக்க தேவையில்லை, பச்சையாக அரைக்கணும். வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி, உப்பு, அவ்வளோதான். இது எல்லாமே அரைக்கணும். எப்படி அளவு எப்படின்னா, வெங்காயமும் தக்காளியும் ஒரே அளவாக இருக்கணும். அதாவது 2 வெங்காயம் எடுத்திங்கன்னா 2 தக்காளி, பூண்டு வந்து கொஞ்சம் ஒரு 4 பல்லு பூண்டு அதுமாரி எடுத்துங்க. புளி வந்து ஒரு ஸ்பூனு, அதாவது கொஞ்சமாக இந்த அளவில் எடுத்துங்க. 2 வெங்காயத்துக்கு 2 தக்காளிக்கு 4 பூண்டு, கொஞ்சமாக புளி, உப்பு இதெல்லாம் போட்டு மிக்சியில் கொரன்னு அரைச்சிருங்க. கொஞ்சம் வெங்காயம் தெரியணும், கொஞ்சம் தக்காளி தெரியணும், அந்த அளவில் கொரன்னு அரைச்சிட்டு நல்லெண்ணெயில் தாளிச்சிட்டு இதை அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் எப்படி, நல்லெண்ணெய் ஒரு பாத்திரம், நல்லெண்ணெய், கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு தாளிச்சிங்க. இது கூட காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதை தாளிச்சிட்டு இந்த சட்னி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து தோசை கூட அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். குழி பணியாரம், இட்லி கூட எல்லாம் நீங்கள் எண்ணெய் ஊற்றி இந்த சட்னிக்கு சாப்பிடுவாங்க, அது சாப்பிட தேவையில்லை. இந்த எண்ணெய் நம்ம தாளிக்கிறோம்ல, நல்லெண்ணெய், அதுவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, காரத்துக்கு வதக்கிறதுக்கு போடுற காஞ்ச மிளகாய் மட்டும் போதும் ஷெஃப்? வேற எந்த காஞ்ச மிளகாய் ஆட் பண்ண அரைக்கிறதுக்கு தேவையில்லை? அரைக்கிறதுக்கு வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துங்க. ஆமாம், காரத்துக்கு வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். காரத்துக்கு வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துங்க. அவ்வளோ சூப்பராக ரெட் கலரில் இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பொதுவாக கலர்ஃபுல்லான ஃபுட்டு பார்த்தாலே டெம்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுவும் கார சட்னி சொல்லவே தேவையில்லை. ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நெய்வேலில இருந்து பேசுறேன் மேடம். கலைக்கில்வி. ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன சமையல் வீட்ல இன்னைக்கு? இன்னைக்கு வந்து பருப்பு சாதம் மேடம்.
பருப்பு சாதம் தொட்டுக்க தொட்டுக்க உருளைக்கிழங்கு. ஓகே, A1 இருக்கும் காம்பினேஷன் பருப்பு சாதம் உருளைக்கிழங்கு. எல்லா குட்டி பசங்களுக்குமே பிடிக்கும். பார்த்துதான். ஓகே ஓகே ஃபைன்மா. இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? ஆமா மேடம், இன்னைக்கு கோவக்காய் எப்படி செய்யறதுன்னு கேட்கணும் மேடம். சரி ஓகேம்மா. வணக்கம்மா. சார் சூப்பரா இருக்கு சார் உங்களோட நிகழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமா. டெய்லி பாக்குறீங்களா? பாக்குறோம், நிறைய செய்யறோம் சார். சரிம்மா சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். கோவக்காய் நான் சொல்லியிருப்பேன், அது வந்து பொரியலை தான் நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து வறுவலா சொல்றேன். சரிங்களா? சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நல்லா இருக்கு சார் உங்களோட ப்ரோக்ராம். டெய்லி பாக்குறோம், டெய்லி ப்ரோக்ராம் பார்த்து செய்யறோம் சார். சரிம்மா சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா. நான் சொல்றேன், இப்போ கவனிங்க. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா கோவக்காய் வந்து காயாக வாங்கிக்கிங்க. பழமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் புளிக்கும், அதனால் சொல்கிறேன். காயாக வாங்கிட்டு 2 சைடும் கட் பண்ணி எடுத்துருங்க. இதை வந்து ரவுண்டாக கட் பண்ணிங்க. ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மிதமான தண்ணியில் ஒரு கொதி வரட்டும் அந்த தண்ணி. அது கூட மஞ்சத்தூள், இந்த கோவக்காயை போட்டுங்க. கோவக்காயை போட்டு ஒரு பிளான்ச்சின்னு சொல்லுவாங்களா, அதாவது ஒரு கொதியில் வடிகட்டிடணும். இந்த கோவக்காய் சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் அதை சாதத்துக்குள்ளே கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் இது வந்து பாயில் பண்ணிக்க சொல்கிறேன். இல்லைன்னா நீங்கள் அந்த தண்ணியை கூட சேர்த்துக்கலாம். இன்னும் தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா, எப்பயுமே இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணுறீங்களா, அதாவது இந்த வெஜிடபிள்லாம் பாயில் பண்ணுறீங்களா, அந்த தண்ணியை கம்மியாக வச்சிங்க, மீடியம் ஃபயரில் குக் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பாயில் பண்ணி அதாவது வடிகட்டி வச்சுங்க. அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து வச்சுங்க. ஒரு பாத்திரத்தை எடுங்க, எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வெங்காயம், அது கூட வந்து பூண்டு கொஞ்சமாக, அதாவது 1 ஸ்பூன் பூண்டு, 1/2 ஸ்பூன் இஞ்சி, இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிடுங்க. 1/2 தக்காளி இதுவும் அது கூட போட்டு வதக்கிடுங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது மசாலா மாரி ஆகிடும். இது நல்லா வதக்குனீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வந்து அந்த கோவக்காய் தண்ணி இருக்குல்ல, அது இது கூட சேர்த்துக்கிங்கன்னா நல்லா தண்ணி மாதிரி ஆகிடும். அதாவது கொஞ்சம் திக்காக செமி கிரேவி ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த கோவக்காய் எடுத்து இதில் போடுங்க. அப்படியே பெரட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது கூட வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துங்க. நல்லா பெரட்டுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த மசாலா வந்து இந்த கோவக்காயில் போய் சேரட்டும். நல்லா பிசைஞ்சு நல்லா பெரட்டிட்டு இந்த இதை வந்து நீங்கள் சாதத்து கூடயும் சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்தி, இல்லை தோசை, ஆப்பம் அது கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். டிரைவிங்ல இருக்கீங்களா? இந்த அளவுக்கு இறைச்சலா இருக்கே. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேம் நான் வந்தவாசில இருந்து கிஷோர் பேசுறேன் மேம். கிஷோர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே கிஷோர், இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? எனக்கு சமோசாவும் மிளகா பொடியும் எப்படி செய்யுது, இட்லிக்கு பொடி எப்படி செய்யுதுன்னு. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிஷோர் நீங்க? ஓகே ஃபைன், தொடர்ந்து பேசலாம். ஒரு சமோசா கேட்டிருக்காரு. சமோசா வந்து பார்த்தீங்கன்னா, சமோசா வந்து மைதாவில் பண்ணக்கூடியது. அது கூட கொஞ்சமாக அரிசி மாவு, அது பட்டர் இருக்குல்ல, அதாவது வெண்ணெய்ன்னு சொல்லுவாங்களே, அதை உருக்கி இது கூட போய் நல்லா பிசைஞ்சிக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம டோவாக ரெடி பண்ணிக்கணும். அதாவது மாவா உருட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம எப்பொழுதும் போல் பண்ணுற மாதிரி தான். பூரணம் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி, வெல்லம், தேங்காய் இப்படியும் பண்ணலாம். இல்லை வெல்லத்தை நல்லா காய்ச்சிக்கிட்டு தேங்காவை அது கூட சேர்த்து அதுவும் வச்சுக்கலாம். இல்லை கடலப்பருப்பு, வெல்லமோ இது இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் 3 வகையான பூர்ணம் இருக்குது, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் கூட அந்த பூர்ணமாக கூட வச்சுக்கலாம். நீங்கள் இது எப்படியோ அது உங்களுடைய இது பார்த்துங்க, உங்களுடைய அது கூட இந்த இதுக்குள்ளே அது வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா நல்ல மொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஷெஃப், பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணீங்க. பார்த்துட்டு இருந்த நேர்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஷெஃப். இந்த ஆஃப் அன் ஹவர் ஃபுல்லாக பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் நீங்களும் வீட்டில் இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.